செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் பாமகவின் சித்திரை முழுநிலவு மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை கழுகு பார்வை காட்சியுடன் விளக்குகிறார் எமது தலைமை செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். தற்போது பாமகவின் சித்திரை முழுநிலவு மாநாடுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அது எந்த அளவுக்கு இருக்கு? 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சித்திரை முழுநிலவு மாநாடு நடைபெற இருக்கு. எத்தனை பேர் வரை இதை கலந்து கொண்டிருக்கிறார்கள்? அது தொடர்பான விவரங்கள். நிச்சயமாக 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சித்திரை முழுநிலவு மாநாடு நடைபெறக்கூடிய நிலையிலே இந்த மாநாட்டில் சுமார் 10 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என்று பாமக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுவதனாலே வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு அவர்கள் இந்த மாநாடு நோக்கி வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் சுமார் 4 லட்சம் இருக்கைகள் போடப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு இருக்கையிலும் தண்ணீர் பாட்டில் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல அந்த சுற்றி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. குடிதண்ணீருக்கான அந்த டேங்குகள் அந்தந்த இடங்களில் வைக்கப்பட்டிருக்கின்றது. பாமக சார்பில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டாலும் கூட பாமகவினுடைய அடையாளங்களை இந்த மாநாடு சுற்றிலும் நம்மால் பார்க்க முடியவில்லை. வன்னியர் சங்கத்தினுடைய அடையாளத்தை மட்டுமே முன்னிறுத்தி இந்த மாநாட்டை நடத்துகிறார்கள். இந்த மாநாட்டை நடத்துவதற்கான முக்கிய காரணம், முக்கிய திட்டம் என்னவென்று சொன்னால், தமிழகத்தில் கேஸ்ட் சர்வே எடுக்க வேண்டும். மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் ஒவ்வொரு சமூகமும் எந்த அளவிற்கு கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் முன்னேறி இருக்கிறது என்பதை கண்டறிவதற்கு தமிழக அரசு அவர்கள் தனியாக ஒரு மைக்ரோ லெவல் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும். எந்தெந்த சமூகங்கள் இன்னும் பின்தங்கி இருக்கிறதோ அந்த சமூகங்களுக்கு கூடுதலான விழுக்காட்டு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். அதே போல உள் ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த மாநாடு நடத்தப்படுகின்றது. இந்த மாநாட்டிலே பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். கலை நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. தேர்தல் நெருக்கத்திலே நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதனாலே இது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த மாநாட்டினுடைய மற்றொரு முக்கிய நோக்கம், தமிழகத்தில் வட தமிழ்நாடு மிகவும் பின்தங்கி இருப்பதாகவும், வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தர்மபுரி, கிருஷ்ணகிரி, அதே போல விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், இது போன்ற மாவட்டங்கள் கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் பின்தங்கி இருக்கிறது. எனவே இந்த மாவட்டங்களுக்கு தமிழக அரசு சிறப்பு திட்டங்களை இயக்கி இந்த மாவட்டங்கள் முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். அதே போல ஷெட்யூல்டு காஸ்ட், அதாவது பட்டியலம் இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் இடஒதுக்கீட்டை கூடுதலாக கொடுக்க வேண்டும். அவர்களுடைய மக்கள் தொகை கூடுதலாக இருக்கின்றது. அது போன்ற விஷயங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என்று சொல்லி இந்த மாநாடு நடத்தப்படுகின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.